கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்முடைய தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து புதிய மாசத்துக்குள்ளே நம்ம எல்லாரையும் அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். 24 மணி நேர வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருக்கணும். ஒரு குடும்பத்திலே கர்த்தர் கூட இருக்கும்போது அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. இந்த பூமியிலே மனிதர்கள் மாறலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மனுஷன் அடுத்த நாள் கேட்கும்போது ஒரு கேள்வியா தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நித்தமும் உன்னை நடத்தி. அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட வருகிறார். சில குடும்பத்திலே ஒரு மாசம் ஆரம்பிக்கும் போதே நிறைய தேவைகளோடு ஒரு மாசத்தை தொடங்குவாங்க. தகப்பனாருக்கு தெரியும், தாய்மாருக்கு தெரியும். குடும்பத்திலே பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்படும் சொல்லி கேட்டால் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக டயர்டாயிருவாங்க. 1ஆம் தேதி வந்துட்டு அப்படின்னாலே ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, லோனு, வீட்டு வாடகை, வீட்டு தேவைகள், ஜாமான் வாங்குறது, ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு செலவு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரெல்லாம் இந்த நாளிலும் வாக்குத்தத்தம் கேட்குறீங்களோ, நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நித்தமும் உன்னை நடத்தி. என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கும்போது 24 மணி நேரம் வாழ்க்கையில யாரு கூட வரா? ஒரு மனுஷன் கிடையாது. வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன் நம்ம கூட வருகிறார். அவர் நம்ம கூட வரும்போது எப்படி இருக்கும்? நித்தமும் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் உன்னை நடத்தி. இந்த மாசத்துக்கு உள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? முதல் லைன் தான். ஆவியானவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? முதல் லைன், நித்தமும் நித்தமும் நித்தமும். இந்த வாக்குத்தத்தம் யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருந்து செய்தி கேட்கிறீங்களோ, நித்தமும் உன்னை நடத்தி. ஒருவேளை நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், நாங்க இருக்கிற இடத்துல தனிமையா இருக்கிறேன், நான் பல சூழ்நிலையில நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் இருக்கிற இடம் சற்று வித்தியாசமா இருக்கு, அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கூட யாராவது இணைந்திருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நித்தமும் உன்னை நடத்தி. ஒருவேளை என்னுடைய ஃப்ரெண்ட் என்னை கைவிட்டாங்க, நான் நம்பினவர் என்னை கைவிட்டாங்க, நான் ஏமாந்துட்டேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் வியாபாரத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் விதவையா இருக்கேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், அம்மா அப்பா இல்லாம இருக்கேன், நான் காலேஜில் இருக்கேன், நான் ஹாஸ்டல்ல இருக்கேன், நான் வேற இடத்துல தங்கி வேலை பார்க்கேன், எனக்கு ரொம்ப கடன் இருக்கு, ரொம்ப லட்சமா பிரச்சனை இருக்கு, கோடிக்கணக்கில் கடன் இருக்கு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. சில குடும்பத்திலே இந்த கடைசி காலத்திலே மாசம் லோன் போயிட்டு இருக்கு. சில குடும்பத்திலே சாஃப்ட்வேர் லைன்ல இருப்பாங்க, கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருப்பாங்க. ஆனால் ஒரு மாச சம்பளம் அப்படியே நேரம் 50%, 75% அப்படியே போயிடும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும்,
எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, என்ன செய்யணும்? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. இந்த வசனத்தை இந்த மாசம் முழுவதும் உங்க இதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசணும். ஏன் தெரியுமா? காலையில மறுபடியும் சொல்றேன். சில தாய்மார்களுக்கு தெரியும், தகப்பன்மாருக்கு தெரியும், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். காலேஜ் ஃபீஸ் கட்டினாதான் எக்ஸாம் எழுத விடுவாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டினாதான் உள்ள போக முடியும். ஒரு புக்கு வாங்கினா கூட அதுக்குள்ள பணம் கட்டணும். எத்தனையோ குடும்பத்திலே பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கு. கர்த்தருடைய கிருபையினால இந்த கொரோனாவுக்கு அப்புறம் எல்லா தேசத்திலும் இந்த ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, நம்ம கூட கர்த்தர் வந்தால் சகலவிதமான வாசலும் திறக்கப்படும். மனிதனுடைய கண்கள்ல தயவடைக்கு கிருபை செய்வார். தம்முடைய கிருபையால் நிரப்புவார். ஆச்சரியமா வழி நடத்துவார், அதிசயமா வழி நடத்துவார், அற்புதமா வழி நடத்துவார். நம்ம கூட வருகிற நபர் யாரு? வானத்தையும் உண்டாக்குன கர்த்தர். அவர் உங்க கூட வரும்போது, சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு வரும்போது, சமாதானத்தின் தேவன் உங்களோடு வரும்போது, ஜீவனுள்ள தேவன் உங்களோடு வரும்போது, பரிசுத்த ஆவியன் உங்களோடு வரும்போது, சகல சத்தியத்துக்குள்ளே நித்தமும் உன்னை நடத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், சில குடும்பத்துல சொல்லிடுவாங்க, பிரதர் எங்க வாழ்க்கையே மகா வறட்சியா இருக்கு, வீட்டுல எதுவுமே இல்லை, ஜாமா எதுவுமே இல்லை, பொருட்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே நாங்க வித்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு ஒருவேளை யாரா இணைந்திருக்கிறீங்களா? மகா வறட்சியான காலம். அதுக்கு பேர் என்ன காலம்? இப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். வியாபாரத்துல இருக்கும்போது கடன் இல்லை, நிந்தைகள், அவமானங்கள், நித்தமும் கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் வேதனையோடு வாழ்ந்துட்டு நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, தோல்வி, ஏமாற்றம், பலவிதமான சூழ்நிலையில நான் வாழ்ந்திருக்கேன். ஆனாலும் என்னோட நம்பிக்கை கர்த்தர் மேல நான் என்னைக்கு வச்சேனோ அந்த நாள் முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரைய கர்த்தர் தான் என்னை வழி நடத்தினார். அதனாலதான் உயிரோட இருக்கேன். அவ்வளவுதான். 2025 நம்ம உயிரோட இருக்கோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை மட்டுமே. நம்ம குடும்பத்தை யாரு பாதுகாக்கிற? தேவன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. இன்னைக்கு சில குடும்பத்துல எவ்வளவு சகல செழிப்பு இருந்தா கூட இந்த ஆத்துமா திருப்தி ஆகவே ஆகாது. ஏன் ஆகல? கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காங்க, வீட்டுல 2 கார் 3 கார் நிக்கி, இடம் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, பிள்ளைகள் பேரம்பேத்தி எல்லாம் சகல விதமான செழிப்பு இருக்கு. ஆனாலும் சில வீட்டுல ஏன் செழிப்பு இல்லை, ஏன் நிம்மதி இல்லை, ஏன் சமாதானம் இல்லைன்னு கேட்டா நான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவேன், கர்த்தர் கூட இருக்கிறாரா? உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கா? இப்படியே நான் கேட்பேன். கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது, கர்த்தர் உங்க நம்பிக்கையா இருக்கும்போது உங்க ஆத்துமாவுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆத்துமாவில திருப்தி இல்லை. மகா வறட்சியான காலத்துல கூட என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கும்போது என் ஆத்துமாவுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். சர்ச்சில் வேலை பார்த்தேன். ஒரு மாச சம்பளம் ரொம்ப கம்மி, ஒரு 4000 ரூபா, அவ்வளவுதான். அதை வச்சு ஒரு குடும்பம் ரன் பண்ணணும். ஆனால் சந்தோஷம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? சர்ச்சுக்குள்ள வேலை கொஞ்சம்தான், அந்த கொஞ்சத்துல நிறைவான ஆசீர்வாதம். 31 நாளும் சர்வீஸ் உண்டு, 31 நாளும் காலையில நைட்டு சர்ச்சு உண்டு. சர்ச்சுக்குள்ளே இருப்பேன், எங்க போய் சொல்றாங்களோ போயிட்டு வருவேன். அவ்வளோ சமாதானம். என்ன காரணம்? நித்தமும் உன்னை நடத்தி, நித்தமும் நம்மளை நடத்துகிறார். மகா வறட்சியான காலமா இருக்கா? கொஞ்சம் ஓடி போய் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி கூப்பிடுங்க. மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஐயா, மனுஷன் ஏமாத்துவாங்க. மனுஷனை நம்பினாலே சாபம் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷனை நம்பினாலே தோல்வி. மனுஷன் சில நேரத்துல தந்திரமா ஏமாத்திடுவான். ஏன்னா அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனை ஏமாத்திடுவான். அதனாலதான் சில குடும்பத்துல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, சாபம், மகா வறட்சியான காலத்துல போய் சிக்கி கொள்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனுஷனை நம்பி ஒரு பாவத்துக்குள்ளே அக்கிரமத்துக்குள்ளே விழும்போது சிறையிருப்புக்குள்ள போய் மாட்டிக்கிடுறாங்க. ஆனாலும் அந்த குடும்பம் கர்த்தரை நோக்கி தேட ஆரம்பிக்கும் போது, உண்மையா தேட ஆரம்பிக்கும் போது
எவ்வளவு பெரிய வறட்சியான காலமா இருக்கட்டுமே, ஒருவேளை நான் எல்லாமே இழந்துட்டேன், நான் நகையை வித்துட்டேன், வீடை வித்துட்டேன், சொந்த பந்தமெல்லாம் போயிட்டு நான் ஒரு அனாதையா நிக்கேன், நான் நடுரோட்ல நிக்கேன், எந்த மாதிரி சூழ்நிலை சரி, மகா வறட்சியான காலமா இருக்கா? ஐயா, அந்த செய்தி எனக்கு தான் சொல்றீங்களா? மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. தேவனுக்கு தெரியும் உங்க ஆத்துமாவுக்கு என்ன தந்தா திருப்தி ஆகும் சொல்லி தேவனுக்கு தெரியும். என் வாழ்க்கையில 2015 நான் ஒரு 55 லட்ச ரூபாய் கடன்ல இருந்தேன். என் இதயத்துக்குள்ளே வசனம், என் இதயத்துக்குள்ளே வசனத்தை நான் தியானிக்கும் போது என் ஆத்துமாவுக்குள்ள ஒரு சமாதானம் கிடைச்சது. அந்த ரவிராஜ் தான் 2025 உயிரோட இருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது வசனம் மட்டும்தான் என் இதயத்துக்குள்ள ஒரு சமாதானம். உலகத்துல 1000 கோடி இருந்தா கூட சமாதானம் கிடைக்குமோ இல்லையா எனக்கு தெரியல. ஆனா நான் எப்பமெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், அந்த நேரம் தான் என் இதயத்துக்குள்ள சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாமே. ஏன்னா என் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிட்டு இருப்பார். என்னை உருவாக்குன தேவன் என்னோடு பேசும்போது என்னோட ஆத்துமாவில் ஒரு சமாதானம். மகா வறட்சியான காலமா இருக்க தேவனை தேடணும், தேவனை தேடணும். தேவனை தேடும் போதுதான் ஆத்துமா திருப்தி. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் திருப்தி இல்லாத சூழ்நிலை? தேவனை நம்ம எப்படி தேடுறோம்? தேவனை கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம்? மகா வறட்சியான காலமா இருக்கா? உன் ஆத்துமா திருப்தி ஆக்குவார், ஆத்துமா திருப்தி ஆக்குவார். பயப்பட வேண்டிய தேவை இல்லை. சில குடும்பத்துல யோசிப்பீங்க, அண்ணே எங்க வீட்டுல உண்மையிலே ரொம்ப கஷ்டம் இருக்குண்ணே, ரொம்ப கஷ்டம் இருக்குண்ணே, நாங்க யார்ட்டையும் சொல்லலண்ணே. எந்த மாதிரி சொல்லினாலும் சரி, சில குடும்பத்துலலாம் பேங்க்ல நகை வச்சிருக்காங்க, திருப்ப முடியல, வீட்டு வாடகை கொடுக்கணும். சில குடும்பத்திலே மாசம் மாசம் ஹவுசிங் லோன் போயிட்டு இருக்கு. சரீரத்துல பலவீனத்தோடு எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், இன்னைக்கு இவ்வளவு தேவை இருக்கே. இந்த மாசத்துக்கா தேவன் தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நித்தமும் நித்தமும் உன்னை நடத்தி. பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருப்பார். ஏன்னா சில குடும்பத்திலே 30 நாள் தாண்டறதுக்குள்ள 30 பிரச்சனை தாண்ட மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு, ஆனாலும் வீட்டினுடைய தேவைகள், இப்போ உள்ள விலைவாசி, பொருள்கள் ரேட்டு கூட, ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கமிட்மெண்ட். இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம ஒரே ஒரு காரியம் செய்வோம். அப்பா, தேவனை நோக்கி, அப்பா உங்க பிள்ளை வந்திருக்கேன், உங்க பிள்ளை வந்திருக்கேன், உங்க பிள்ளை வந்திருக்கேன். நித்தமும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்த வேண்டும் என்றால், அப்ப என் இதயத்துக்குள்ள நான் தேவனை எப்படி தேடுறேன்? என் இதயத்துக்குள்ளே வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவனை நான் எப்படி தேடுறேன்? அது முக்கியம், அது முக்கியம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நித்தமும் தேவனை தேடுங்க. என்னோட வாழ்க்கையில 2015 இருந்து இந்த 2025 வரைய எப்பொழுதும் என்னோட வாழ்க்கையிலே கையில பைபிள் இருக்கும். கர்த்தருடைய கிருபையினால அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தாரு. வேதத்தை தியானிக்கும் போது வசனத்து மூலமா பேசுவார். வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். என் இதயத்துக்குள்ள தேவன் எப்படி பேசுறாரோ அதே போல அர்ப்பணிச்சிருவேன். அப்பா, அந்த வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை தாழ்த்துறப்பா, உங்க கிருபையை தாங்கப்பா. நித்தமும் உன்னை நடத்த வேண்டும் என்றால் நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. மகா வறட்சியான காலமா இருக்கா? நம்ம இருதயத்துக்குள்ள நிறைய காரியங்கள் நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோமா? நம்ம ஆத்துமா திருப்தியாக வேண்டும் என்றால், ஆத்துமா திருப்தியாக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? என் ஆத்துமாவுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கணும், ஜீவனுள்ள வார்த்தை இருக்கணும். தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை கிருபை நிறைந்த வார்த்தை, சத்தியம் நிறைந்த வார்த்தை நம்முடைய இதயத்துக்குள்ள வரும்போது ஆத்துமா திருப்தி ஆகிறது. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, பூமிக்குரிய ஆசீர்வாதம் உண்டு.
நித்தமும் கர்த்தர் நடத்தும் போது ஆசீர்வாதம், இதயத்துக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆத்துமாவில் ஒரு சமாதானம், ஆத்துமாவில் ஒரு திருப்தி. மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி அப்படின்னா முடிஞ்சிட்டு, அவ்வளவுதான். இந்த மாசம் இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்காரா? கர்த்தர் தான் வழி நடத்துவார். எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. 24 மணி நேரமும் கர்த்தரே வழி நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆத்துமாவில் சோர்ந்து போயிட்டு அப்படின்னா எலும்பு சோர்ந்து போயிடும். சில குடும்பத்துல ஆவியில ஒரு முறிவு, சரீரம்லாம் சோர்ந்து போயிடும். காரணம் என்ன? மகா வறட்சியான காலத்திலே ஒரு மனுஷன் கடந்து போகும்போது, ஐயோ எனக்கு இவ்வளவு தேவை இருக்கே, இவ்வளவு காரியத்தை நான் யோசிக்கிறேனே, இவ்வளவு பணம் எனக்கு எங்க இருக்கு, என் தேவை யாரு சந்திப்பா அப்படின்னு நினைக்கும் போதே ஆத்துமா சோர்ந்துரும், எலும்புகள் சோர்ந்துரும், சரீரம் சோர்ந்துரும், ஆவியில ஒரு முறிவே வந்துடும். அப்பனா கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னா, வேதத்தை முதல்ல கையில எடுங்க. கையில பைபிள் எடுத்து அதிகமா வாசிங்க. தேவைகள் அதிகமா இருக்கா? அதிகமா தேவனை தேடுங்க. எந்த அளவுக்கு நம்ம தேவனை தேடுறோமோ அந்த அளவுக்கு முதல்ல ஆத்துமாவில் ஒரு பலன், சரீரத்துல ஒரு பலன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவியில ஒரு பலன், உன் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் அப்படின்னா 31 நாளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தும் போது அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். வசனம் உங்க இதயத்துக்குள்ளே ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கணும், அனல் முட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் எழுதப்பட்டிருக்கு. அவர் உங்க கூட பேசிட்டே இருப்பார். நம்ம எந்த வழியில நடக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. உன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத உலக கவலைகள், உலக மயக்கம், சிற்றின்பம், இச்சையான காரியம், இந்த பொல்லாத காரியத்துல போய் சிக்கி கொள்றாங்க. அதனாலதான் நிறைய குடும்பத்திலே தேவையில்லாத ஒரு பாரத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வேண்டாம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்று என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட இருக்கும்போது, கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கும் போது, வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்கும் போது, ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது, தேவ ஆவியினாலே நடத்தப்படும் போது எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம். நிரப்பப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ள நாம் இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். இந்த மாசம் கேளுங்க, அப்பா நித்தமும் உன்னை நடத்துன்னு சொன்னீங்களப்பா, என்னை கைப்பிடிங்கப்பா, நீங்க பிடிங்கப்பா, நீங்க தான்ப்பா நீ வழி நடத்தணும். தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து நம்மை நாம் தாழ்த்தும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தரே நடத்துவார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்று, 12 மாசமும் செழிப்பு. இதெல்லாம் எந்த குடும்பத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, நித்தமும் அப்படின்னால 12 மாசமும் 365 நாளும் கர்த்தரே நம்ம குடும்பத்தை வழி நடத்த வேண்டும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம குடும்பத்துக்கு வேணும் அப்படின்னா நம்ம குடும்பம் முழுதும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். நம்ம வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் வியாபாரத்துல இருந்தேன். 50-55 லட்சம் கடன். 1 ரூபா இல்ல, 2 ரூபா இல்ல.
கடன்ல கஷ்டப்படும் போது யார்கிட்டையும் சொன்னாலும் புரியாது. ஏன்னா சகல செழிப்போட நான் வாழ்ந்தேன். ஆனால் மாந்திரியத்திலே வியாபாரத்தில் இருக்கும்போது, கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நித்தமும் தேவனை தேட ஆரம்பிச்சேன். இரவும் பகலுமாக நடுராத்திரியில் தேவனை தேட ஆரம்பிச்சேன். ராத்திரி எத்தனையோ வருஷங்களாக கண் விழித்து தேவனை தேட ஆரம்பித்தேன். இதை ஏன் தெரியுமா சொல்லித்தரேன்? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி அப்படின்னா, என்னோட வாழ்க்கையிலே மேக்சிமம் இரவு நேரத்திலே தேவனுடைய பாதப்படியில் விழுந்து கிடப்பேன். தேவனுடைய பாதப்படியில் காத்து கிடப்பேன். எனக்கும் விவரம் தெரியாது. என் வாழ்க்கையிலே ரொம்ப கடன் இருந்துச்சு, ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. தேவனை தேட ஆரம்பிச்சேன். இந்த மாசம் முழுவதும் கர்த்தர் நம்ம குடும்பத்தை நித்தமும் வழிநடத்தி, மகா வறட்சியான காலமா இருக்கா, ஆத்மா திருப்தி ஆக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாசம் ஆசீர்வாதம் என்னதுமா? வற்றாத நீரூற்று. குறையவே செய்யாது. நம்ம கூட கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கும்போது ஒரு குறையும் வராது. வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த மாசத்திற்காக நாம் செபிக்க போகிறோம். கேளுங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டு கேளுங்க. அப்பா, இந்த மாசத்தை ஆசீர்வதிங்கப்பா, நித்தமும் உன்னை நடத்துவேன்னு சொல்லிங்க. கேட்பீங்களா? நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு தேவனை நாம் தேடுவோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாசத்தை காண கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த மாசம் முழுவதும் அப்பா எங்களை நீங்க வழி நடத்தணும்ப்பா. எங்களை நீங்க வழி நடத்தணும்ப்பா. உங்க இரத்த கோட்டைகளை எங்களை வேலி அடைங்கப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளையோட நீங்க பேசுறீங்கப்பா. நன்றி. இந்த மாசத்தை கணசது கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலை அடைபடட்டும் ராஜா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைக்கப்படட்டும். எங்க கண்கள் அப்போ ஒரு கழிக்கம் போடுங்க ராஜா. வீண் வார்த்தை பேசாதபடி வேலை அடைங்க ராஜா. உமக்கு பிரியமில்லாத எந்த இடத்துக்கு நாங்க புறப்பட்டு போகக்கூடாது. எங்களோட கைகள் அப்பா விசேஷமா பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. அப்பா எங்களுடைய காதுகள் பிரதிஷ்டப்படப்படும் ராஜா. தேவன் சுத்தமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எந்தெந்த குடும்பத்திலே தாழ்த்தீரங்களோ, கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்பு ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும்ப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட திட்டமா பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி இந்த மாசத்திலே நித்தமும் அப்பா நடத்த போற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. நிரம்பி ஒளிகிற பாத்திரமா மாறட்டும்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை நீங்க தொடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. தேவைகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். ரீபு ஷபலபரப ரஹதுரபலஹரது ரீதா நாமாகோ ரோஷந்தோட்டோ ராபா கபுது வெக்கேதுனா லீபா கபுது வெக்கேதுனா ரீஷலா ஹரதுனா மர கபுது வெக்கேதுனா லாஷலா கரதனா ಕೊರೋ ಲಾಬಾಖರ ಶಕದರ ಬಕ್ಕಬುದು ಬೇಕೇದುನಾ ರೀಗಾದನ ಮರಕ್ಕಬುದು ಬೇಕೇದುನಾ ರಮೋ ಸಂತೋಟೋ ರಬಲ ಲೀದನ ಮಾಕೋರೋದನ ಮರಕ್ಕರು ಲಾಶಾತ ಟರಬಕೋರೋ ಲಾಖ ಮರಕ್ಕರು ಸಂತೋಟೋ ನಮಕ್ಕಂತೋಟೋ ರಬಲ. எல்லா குடும்பம் பாத்திரம் நிரம்பி வழியிட்டு ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா உங்க பிள்ளைகளை நீங்க சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் என் இயேசு ராஜா நீ சந்திக்க வேண்டும் ராஜா. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகள் எல்லாம் அப்பா உங்களுடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துன்னு சொன்னீங்க ராஜா. உங்க பிள்ளைகள் நீங்க நடத்த போற கிருபைக்கா நன்றி, நன்றி, நன்றி. மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்று சொன்னீங்க ராஜா. எல்லாருடைய ஆத்துமாவை திருப்தியாக்க போற கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா.
உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார் என்று வேதத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷம் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கப்படுற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வேதத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. இந்த மாசத்துல எல்லாருடைய பாத்திரமும் நிரம்பட்டும்பா, எல்லாருடைய பாத்திரமும் நிரம்பட்டும்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய சிரசின் மேலே அப்பா உங்களுடைய கிருபை வைங்க ராஜா. விசேஷமாக அவங்க பிள்ளைகளை நீங்க தொடணும்பா. நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று சொல்லி ராஜா. இந்த மாசத்துக்குள்ள நாங்க புறப்பட்டு போறதுக்கு உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே விசேஷமா சாட்சியின் வசனத்தினால சத்துருக்களை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லியிருப்பா. இந்த மாசத்துல ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்பு ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அப்பா விசேஷமா அந்த மாசத்துல நாங்க கால் எடுத்து வைக்க என்னோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி நீதிமான மாற்றி பரிசுத்தமான மாற்றி அப்பா ஒவ்வொரு பிள்ளையோட சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைங்கப்பா, ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. இந்த மாசம் அப்பா ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் அவருடைய தேவைகள் எல்லாம் நிரம்பி வழியும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும், தேவைகள் எல்லாம் திருப்தியா சந்திங்கப்பா. உங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த மாசத்துல எத்தனையோ காரியங்கள் ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த மாசத்தை தொடங்க எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. இந்த மாசத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்க கூட நீங்க வரணும்ப்பா. 24 மணி நேரமும் இயேசு கிறிஸ்து எங்க கூட வரணும்ப்பா. 24 மணி நேரம் முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்கப்பா. 24 மணி நேரம் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருக்கணும்ப்பா. அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டிருக்கணும்ப்பா. தேவனோட ஆவியினால நடத்தப்படணும்ப்பா. ஜீவனோட வார்த்தை எங்களுக்குள்ள நிரம்பி இருக்கணும்ப்பா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய்ன்னு சொன்னீங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு தத்துவம் இந்த மாசத்துல பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிறைவேற்றும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிறைவேறட்டும்பா. இந்த மாசத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எங்க எல்லாரையும் உங்க பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். கிருபையின் வரலாறு நிரப்புங்கப்பா, ஞானம் வரலாறு நிரப்புங்கப்பா, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எல்லா தடையெல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த கட்டுகள்ல இருக்காங்களோ சாப கட்டுகள், பாவ கட்டுகள், துன்மார்க்கமான எந்த காரியம் வந்தாலும் எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டி அறிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதமும் என் இயேசு கிறிஸ்து ராஜா இந்த நாளில் தர வேண்டும்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தினால வானம் திறவிடட்டும். சிங்காசனத்திலிருந்து பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்து மேலையும் சம்பூர்ணமா பொழிந்தரல வேண்டும். என் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறப்பா. து ஹோ ஹஸ்பிஹி பிலார்து ரிபது ஹபி ஹஸ்பிஹி பிலஹார் பிலஹார்து ரமோஷன் தோட்டோரா தெரிபி கபலா கரதுரபலா லீது ரபா பரது ரபபப ஹதிபி கபுதுபி கேதுனா லாதர சந்த தலவா கருதுரி கந்து எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பகலிலே மேக ஸ்தம்பமோ இரவுல அக்னி ஸ்தம்பமோ கர்த்தர் எங்க கூட வரணும்ப்பா. கர்த்தர் எங்க கூட வரணும்ப்பா. முன்னும் பின்னுமாக எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் இந்த மாசத்துல தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு கர்த்தருடைய ஆவியான உங்க பிள்ளைகளோட கூட இருந்து வழி நடத்தணும்ப்பா. நீங்க கூட இருந்த விடுதலை, நீங்க கூட இருந்த ஆரோக்கியம், நீங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா தேவ சமாதானம். எங்க கூட நீங்க இருக்கணும்ப்பா. இந்த மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. இந்த மாசத்தை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. எந்தெந்த நாட்டிலே எந்தெந்த சூழ்நிலையிலே அப்பா இப்பொழுது இணைந்திருக்காங்களோ உமக்கு தெரியும், உமக்கு தெரியும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டாச்சா. உமக்கு பிரியமானபடி வாழங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டும், மாம்ச கிரியை அழிக்கப்படட்டும்ப்பா. இச்சையான எந்தெந்த கிரியைகள் எல்லா செத்த கிரியில அழிக்கப்படட்டும்ப்பா. இந்த மாசம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். தேவ சித்தத்துக்குள்ள நாங்க இருக்கணும்ப்பா. பரிசுத்தமா வாழ எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. இச்சையை மேற்கொள்ள ஒரு கிருபை தாங்கப்பா. ஜெபிக்க ஒரு கிருபை தாங்கப்பா.
ஜெபிக்கிற ஆவினால் நிரப்புங்கப்பா. இரவும் போலுமாக ஜெபிக்கிற பிள்ளைகள மாறட்டுப்பா. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சமாதானமா இருக்க கிருபை தாங்கப்பா. தீமையான காரியத்தை வெறுத்து அப்பா நன்மை பின்பற்ற கிருபை தாங்கப்பா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க உங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அந்த மாசத்துல தேவ சித்தத்துக்குள்ள நாங்க இருக்கணும்ப்பா. தேவ சித்தத்துக்குள்ள நாங்க இருக்கணும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உண்டான சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவனோ சகல காரியத்திலையும் அப்பா உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து ஆசீர்வதிக்கப்படுற கிருபைக்கா நன்றி. லெது ஹௌஷதனி மாரகதுன மறக்குவது வைக்கிறதுனா சில குடும்பத்திலே பாரத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலமா இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு, கர்த்தர் உங்களோடு வருவார். லிது ஹோ ஹஸிபிஹோ பிஹாலஹரது. கர்த்தர் நித்தமும் நடத்தி நித்தமும் து ஹௌஸெதனி கந்துட்டுரபல லபோதிஹிபி ஜிபி கபுருஷதரி கபுதி பெக்கியதுனா நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். நன்றி. தேங்க்யூ டாடி. நீங்க பொறுப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் பேசி உனக்கு கிருபைக்கா நன்றிப்பா. உங்க பிள்ளைகளை அப்பா உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் எங்க கூட இருந்து வழி நடத்தணும்ப்பா. இந்த பூமியில கடைசி நிமிஷம் வரைய நாங்க கர்த்தருக்கா வாழணும்ப்பா. தேவ சித்தத்தின்படி என்னோட வாழ்க்கை இருக்கணும்ப்பா. சுய சித்தத்தின்படி நாங்க ஓடிடக்கூடாதுப்பா. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்க ராஜா. கிருபையின் ஆவியால் நிரப்புங்கப்பா. பரிசுத்தனால் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. அப்பா புது எண்ணெயால அபிஷேகம் பண்ணப்படட்டும்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்கப்பா, ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. இந்த மாசத்துல அப்பா உங்க பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்துல அப்பா விண்ணப்பத்தோடு இணைந்திருக்கிறாங்களோ அந்த எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கணும். து ஹௌஹதினிசி புஷபல பல பல ஹுர துதி கந்துட்டுர பல. கிருபையின் வரனால் நிரப்புங்கப்பா. ஞான வரனால் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரனால் நிரப்புங்க ராஜா. ரிகதன மலரு ஷகதன மர கபுதி பெக்கேதுனி கந்துட்டுர பக்கபுதி பெக்கேதுனா லேது லப 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 ஷபதுர பக்கபுதி பெக்கேதுனா ரிஹ லப லரது நமர கபுதி பெக்கேதுனி கந்துட்டுர பல லீபா கபுதி பெக்கேதுரு ஷகதுனி மர கபுதி பெக்கேதுனா எல்லாருடைய பாத்திரமும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பி ஒளியட்டும்பா. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாமத்தினால் நிரம்பி ஒளியட்டும்பா. லீமா லப லப ரப ஷபதுன மர ஹதுன மர கபுதி பெக்கேதுனா ரிது நேமா சேகோ லோரு ஷகதன மர கொரு லாகரதன மர கொரு தினி மர கபுதி பெக்கேதுனி மர கந்துட்டுர பல. எல்லா குடும்பமும் ஆசீர்வாதம் நிரம்பி வெளியிட்டுப்பா. இந்த மாசத்தை அப்பா உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. துஹோ ஹஸிபி கபுதிஹி பிஹி பிஹாஸிபி கபதுர பலஹரது ரீதன மாரதன மரு ஷந்தடல பல பல ஹோர பல கபுதி வெக்கேதுனா லீதன மர கபுதி வெக்கேதுனா நித்திய கிருபையோட நான் உனக்கு இறங்குவேன்னு சொன்னி ராஜா. விசேஷமா நித்தம் உன்னை வழி நடத்தின்னு சொன்னி ராஜா. இந்த மாசத்துல எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க கிருபைக்கா நன்றி ராஜா. அப்பா உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுங்க ராஜா. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுது ராஜா. து ஷலப ஹோபி ஹஸிபி கபுதி பெக்கேதுனா இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க ராஜா. இந்த மாசத்துல வேதத்தை வாசித்து முடிக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. அப்பா விசேஷமாக பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ரிபா பாபா பாக்கர துரபலா லாதா ரபா கோரோ துரி ஷந்தோட்டோரோ லாபா பாபா தோனாமரோ கோரோ ஷதா பாக்க துரபலா லிபா கர தனமா கோரோ லாபா கர ஷகதன மரக்கன் தோட்டோரபலா லிபா கபுது பெக்கேதுனா லிஷலா கர தனமா கபுது பெக்கேதுனா ரிபா கபா கர தன மரக்கோரோ லாகர ஷந்தோட்டோரபா கபுது பெக்கேதுனா லிபா கபுது பெக்கேதுனா எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி ராஜா. ரிஷலபா ஹொரபி கபுது பெக்கேதுனா ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. துஷே துஹி பிலாபா கோரோ ஷபா துனி கந்தோட்டோரபா கபுது பெக்கேதுனா லிசேமா கோரோ ஷந்தோட்டோரபா கபுது பெக்கேதுனா
எந்தெந்த குடும்பத்திலே அதிகால வேலை காத்திருக்கிறாங்களோ, புது வேலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை விரித்து அடித்து எழும்ப உங்க பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு கிருபை தாங்கப்பா. காண்டாமிருகத்து பெலனே உங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. மான் கால்களை தாங்கப்பா. துஹசி மேகாலோரு ரபகுரு ஷவதுப ஹசிபி கபுதுபி கேதுனா தூனம கந்து டோரபலா. அப்பா, எந்தெந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ கல்லான இதயத்தை எடுத்து போடுங்கப்பா. சதையான இதயத்தை தாங்கப்பா. உம்முடைய நல்லாவியை தாங்கப்பா. கொழுந்துடைய அக்னி எங்களை உள்ளத்துல பற்றி பிடிட்டுப்பா. ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துல இதயத்துக்குள்ள அக்னி பற்றி பிடிட்டு ராஜா. ஏசு கிறிஸ்து நாமத்துல பற்றி பிடிட்டுப்பா. துஷகதுனி மரக்கன் துட்டுரபலா. உணர்வுள்ள இதயத்தை தாங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. உம்முடைய நல்ல ஆவியை தாங்க ராஜா. பிதா குமாரன் பரிசுத்தவாவியர் மட்டும்தான் எங்க இதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும்ப்பா. கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் எங்க இதயத்துக்குள்ள வரக்கூடாது. கர்த்தர் வேலை அடைக்க வேண்டும். தேவையில்லா சிந்தனைகள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைங்க. து ஷேபா லாபா தூரபாலா. எந்தெந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ சத்திய ஆவியான கீழ்ப்படிய, கட்டளைக்கு கீழ்ப்படிய, கற்பனை கை கொள்ள உங்க பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு கிருபை தாங்கப்பா. து ஷபா ஹூர தூரி கந்து டோரபலா லீபா கபுதுவே கேதுனா. நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய, விசேஷமா கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உங்க பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபட்டு ராஜா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் விசேஷமா பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசிரியங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாப்பா, கர்த்தர் ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க ஆசிரியங்க. டெலிவரி பண்றாங்க, கர்த்தர் கூட இருங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. திருமணத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஏற்ற துணையை தாங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தேவையிலும் சந்திங்கப்பா. சில குடும்பம் பிரிஞ்சு போயிட்டாங்கப்பா. சில குடும்பத்துல டைவர்ஸ் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, சந்தேகம். சில குடும்பத்துல அப்பா தேவையில்லாத பாவடிமை, எந்த செத்துக்கிரி இருந்தாலும் எல்லா கிரியிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுற்றி ராஜா. எந்த குடும்பத்துல புதுசா இணைந்திருக்காங்களோ மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட வேண்டும். அந்த கிருபையை தாங்கப்பா. அந்த கிருபையை தாங்கப்பா. அந்த கிருபையை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த கிருபையை தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தால் பெற்றுக்கொண்டு ராஜா. சகல குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுதுங்க. சில குடும்பத்துல காலவேளையில போட் தொழில் பொறுப்படுறாங்க, விசைப்படகு, நாட்டுப்படகு, விவசாயத்துக்கு போறாங்க. சில குடும்பத்துல சிறு தொழில் பார்க்குறாங்க, வியாபாரம் பார்க்கறாங்க, கம்பெனில இருக்காங்க. சில குடும்பத்துல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்காங்கப்பா. டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டு ஜெபிக்கிறாங்க, வேலையில இருக்காங்க. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலை பார்க்காங்கப்பா. சில குடும்பத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்க. சில குடும்பத்துல ஹாஸ்டல்ல தங்கியிருந்து வேலை பார்க்காங்க, ஹோம்ல வேலை பார்க்காங்க. எத்தனையோ குடும்பத்துல அப்பா அதிகாலையில் இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவையெல்லாம் உங்க பிள்ளைகளோட கூட சந்திக்க வேண்டும். முன்னு பின்னுமா தேவ தூதன் நிப்பாடு ராஜா. எந்தெந்த குடும்பத்துல காலவேளையில கஷ்டப்படுறாங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கஷ்டப்படுறாங்கப்பா. சில குடும்பத்துல லோன் கட்டணும், அந்த தேவையிலெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. எந்த வீட்டுக்குள்ளே சாபம், பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், வறுமை, உபத்திரம், கட்டுகளோடு இருக்கிறாங்களோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படுறாஜா. எந்தெந்த குடும்பத்திலே இணைந்திருக்காங்களோ பலவீனத்தோடு, சரீரத்துல பலவீனத்தோடு, பலவிதமான போராட்டத்தோடு ஜெபினாலோ அப்பா விசேஷம் உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்கப்பா. இந்த மாசத்தை அப்பா உங்களுடைய கரத்துல அப்படின்னா கல்வாரி அன்பினாலே அப்பா நிரப்புங்கப்பா. எங்களுக்காகப்பா ஜீவ பலியானீங்க. எங்களுடைய பாவம், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்களே, உண்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. எங்களுடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை அழைக்கிறோம். பூரண கிருபை அப்பா உங்க பிள்ளைகள் மேல தங்கிடட்டும். பரிபூர்ணமான கிருபை உங்க பிள்ளைகள் மேல தங்கிட்டு ராஜா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், சில குடும்பத்துல நீட் எக்ஸாம், எல்லா குடும்பத்தினுடைய தேவையெல்லாம் சந்திங்கப்பா. பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தினாலே, தேவ புத்தினாலே, தேவ அறிவினால நிரப்புங்கப்பா. ஞாபக சக்தி தாங்கப்பா. பிள்ளைகளுக்கு அதிகமா கிருபை தாங்கப்பா. தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படும் ராஜா. விசேஷமா எந்த குடும்பத்துல தனிமையில இருக்காங்களோ, வேதனையில் இருக்காங்களோ, பலவீனத்தோடு இருக்காங்களோ அவங்களுடைய தேவைகளெல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும்.
இந்த நாளிலும் சில குடும்பத்திலே அப்பா பிள்ளைகள் பேசாம இருக்கு, சில குடும்பத்திலே கணவன் மனைவி பிரிந்து வாழ்றாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க ராஜா. திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, கணவர் இழந்து. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, சில குடும்பத்துல யாருமே இல்லை, பலவிதமான எண்ணங்களோடு அப்பா காலை வேளையிலே அப்பா சில குடும்பத்திலே தாய்மார்கள் முதியோர்கள் எத்தனையோ தேவைகளுக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த தேவைகளை என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். சில குடும்பத்துல ஊனமுற்றோர் ஜெபிக்கிறாங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, சில குடும்பத்துல தனிமை, சில குடும்பத்துல யாருமே இல்லப்பா. அந்த சூழ்நிலை நினைந்திருக்காங்கப்பா, நிந்தையோடு அவமானத்தோடு இருக்காங்க. அந்த எல்லா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்கணும். எந்த குடும்பத்துல காலையில் இணைந்திருக்காங்களோ அவங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த வேலை தாங்கப்பா. டிரான்ஸ்ஃபருக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல விசாவுக்கா வெயிட்டிங்ல இருக்காங்க, சில குடும்பத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்ல இருக்காங்க, சில குடும்பத்துல ஐடி ஃபீல்டுல சாஃப்ட்வேர்ல எத்தனையோ வேலைக்கா ஜெபிக்கிறாங்க. அவங்களோட மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. வெளிநாட்டுல இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் சகல விதமான பாதுகாப்பு தந்து உங்க பிள்ளைகளுக்கு திருப்தியாக ஆசுறீங்க. எல்லா விதமான வாசல் திறந்தாங்க ராஜா. சம்பளத்துல ஒரு உயர்வு, சில குடும்பத்துல சம்பளம் வராம இருக்காங்க. இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் அப்பா மனிதனுடைய கண்களிலே தயவுடைய கிருபை செய்யுங்க ராஜா. சில குடும்பத்துல பலவிதமான பாவ அடிமையிலே நாடகம் பார்க்கறது, படம் பார்க்கறது, செல்போன்ல தேவையில்ல அடிமையில சிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பங்கள் மனம் திரும்ப வேண்டும். சில குடும்பத்துல பிள்ளைகள் கேம்ல அடிமையா இருக்காங்க. எல்லா குடும்பம் மனம் திரும்ப வேண்டும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல அப்பா அந்த மாசத்துக்கு ஜெபிக்கணும் அந்த வீட்டினுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கின்ற ராஜா. எந்தெந்த குடும்பத்து விரோதமா எந்தெந்த ஆவிகள் தடை செய்து கொண்டிருக்கோ அந்த தடை செய்கிற எல்லா சத்துரு கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எல்லா கிரியும் சுட்டெரிக்கப்படுது ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த மாசத்திலே சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. பரிசுத்தவனுடைய தேவைகள் சந்திக்கணும்ப்பா. மிஷினரிமார் அப்பா எந்தெந்த கிராமத்துல எந்தெந்த ஊர்ல எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும். அனைத்து குடும்பத்தினுடைய தேவைகளும் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. சில குடும்பத்திலே குடும்பம் ரட்சிக்கப்படணும், வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், கணவர் ரட்சிக்கப்படணும் அப்பா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்திலே பிள்ளைகள் ஞானஸ்தானம் கர்த்தர் கிருபை தாங்கப்பா. விசேஷமா நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை அப்பா உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமும் மாறட்டும் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க ராஜா. ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்பி ஆசுறீங்க, ஆவிக்குரிய வரங்களால் நிரப்பி ஆசுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியம் இல்லாத எந்த ஒரு இடத்துக்கு நாங்க போக கூடாதுப்பா. சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்பா. உங்க நாமத்தை துதிக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. இரவும் போலுமாக உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும்ப்பா. சில குடும்பத்துல தீர்மானம் எடுத்துக்கோங்க, சில குடும்பத்துல பொருத்தனை பண்ணிக்கோங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி துஷாலபக்கரதுரி கந்தோட்டுரபல கந்தோட்டுரபல. சில குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபித்தீங்க, கர்த்தர் உங்க கண்ணீரை பார்த்தார். துஷாக்கத நமர கந்தோட்டுரப கவுதி வைக்கிறேன். கர்த்தர் நித்தமும் நடத்தும் என்று வாக்குத்தத்தம் செய்து விட்டார். மகா வறட்சியான காலமா இருக்கா, கர்த்தர் கூட இருப்பார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத உருட்டு போல இருப்பாய். துஷாக்கதுனி கந்தோட்டுரபல. உங்க நாம மட்டுமே விடட்டும்பா. உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நீங்க எங்களுக்கு போதும்ப்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா, அதிகமா வேணும்ப்பா. இந்த மாசத்துல நாங்கள் கடந்து போறதுக்கு உங்க கிருபை எங்களுக்கு வேணும். உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசீர்வதிங்கப்பா. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா அதிருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுக்காக ஜெபியுங்கள். தேவனர்களே அப்ப மினிஸ்டர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் கூட இருப்பா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.